வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பூலோகத்தில் பூலோகம் முழுவதுமே உயர் பிராணிகளாக மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் ஓர் முக்கியமான செய்தியை தான் பதிவிட இருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமலியம் அனைவருக்கும் முக்கியமான செய்தி. இந்த வீடியோ பதிவானது நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கும் அனைத்து விஷயங்களும், இனி பதிவிடப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். வேத தர்ம சாஸ்திரம் தெரிந்த ஒரு பிராமணர் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் தர்ம நெறியை எடுத்து சொல்வதுதான் அவருடைய முதன்மையான கடமை. ஆனால் கலியுகத்தில் தற்போது பார்த்தீர்களானால் தர்மசாஸ்திரம் என்பது மிகவும் க்ஷீணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த வேத தர்ம சாஸ்திரமானது அழிந்து போகக்கூடாது. ஏனெனில் வேத தர்ம சாஸ்திரம் என்பதுதான் இந்த பூலோகத்தில் உயர் பிராணிகளாக மனித பறவைகளாக பிறந்த நாம் அனைவரையும் நல்வழிப்படுத்திக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகா பொக்கிஷம். அது தர்மசாஸ்திரங்கிறது ஒரு மகா பொக்கிஷம். அதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காது. தற்போது இந்த தர்மசாஸ்திரமானது மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக வகுத்து கொண்டு நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எது உண்மை அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்காம, ஏன்னா ஒரு பொய் ஒன்று பார்த்தேன்னா உலகம் முழுக்க அப்படியே பிரம்மாண்டமாக தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனால் உண்மையானது என்றைக்கும் தலை வணங்கி தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்பதை கிரகித்துக்கக்கூடிய அளவில் நாம் யாரும் இல்லை. இந்த நிலையானது அனைவருடைய எண்ணங்களிலிருந்தும் மாறி உண்மையான தர்மசாஸ்திரத்தை கடைபிடித்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே நம்மளுடைய இறுதி காலமானது, ஜனனமெடுத்த காலமானது, மரணமானது அடையும் பொழுது மோட்சமானது கிடைத்து மறுபிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனலிலே அனைத்து பதிவுகளையும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். முக்கியமான ஒரு விஷயம், நமது சேனலில் பதிவிடப்பட்டிருக்கும் இனி பதிவிடப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும்
கலியுகத்தில் உயிர் பிராணிகளாக இருக்கக்கூடிய மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் இப்படித்தான் தினந்தோறும் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை மட்டும்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரையும் அடியேன் தாங்கள் அனைவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாங்கள் யாரையும் நிர்பந்தம் செய்யவில்லை. கட்டாயப்படுத்தவும் இல்லை. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யாரையுமே கட்டாயப்படுத்தி இப்படித்தான் இருக்கணும்னு ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. தர்மசாஸ்திரத்தை மட்டும்தான் சொல்லணும். கலியுகத்தில் அவாவா கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காததா அவாவா இஷ்டம். கடைபிடிச்சா அவ மோட்சத்துக்கு போகிறா, மறுபிறவி இல்லாதது. கடைபிடிக்கலன்னா அவ செய்யக்கூடிய அந்த பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுபிறவி எடுத்துக்கொண்டே அந்த பாபங்களை கழிக்க வேண்டும். அதே போல் எந்த ஒரு தனி நபரினுடைய வாழ்க்கையிலும் அடியேன் தலையிடுவதில்லை. ஏன்னா தர்மசாஸ்திரமே அதான் சொல்றது. வாழ்க்கையில ஒரு குறிக்கோள்ங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த குறிக்கோள்ல நாம யாரும் தலையிடக்கூடாது. இனி வரைக்கும் நான் தலையிடல, இனியும் தலையிட மாட்டேன். தர்மத்தை கடைபிடித்தால் நாம் அனைவருக்கும் நல்லது. அடியே பழிவிடப்படும் விஷயங்கள் யாருடைய மனதையாவது ஏதோ ஒரு சிறு துளியாவது பாதித்து இருக்குமேயானால் அதற்கு அடியேனுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல யாரையும் அவளுடைய சொந்த இதுவை பற்றி வச்சிக்கோ எதை பற்றியுமோ இதில் பதிவிடப்படுவது கிடையாது. எந்த பதிவும் கிடையாது. அது மட்டும் நிச்சயம். ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், யார் என்ன சொன்னாலும் சரி, தர்மசாஸ்திரம் உண்மையான தர்மசாஸ்திரமானது அழிந்து போகக்கூடாது என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த தர்மசாஸ்திர பதிவானது அடியேனுடைய காலம், என்னுடைய பிராணன் உயிர் உள்ளவரை நமது சேனலில் பதிவிடப்பட்டு கொண்டேதான் இருப்பேன். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். என்று அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யாரையும் மறுபடியும் சொல்றேன், நிர்பந்தப்படுத்தல, கட்டாயப்படுத்தல. தர்மசாஸ்திரம் என்னவோ அந்த உண்மையானது அழித்து போகக்கூடாது. இதுதான் உண்மை. அதை மட்டும்தான் பதிவிடப்படும். ஆகவே அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுள்ள கடைசியுடைய முழுவதுமாக பார்த்து நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலுக்கு இன்னும் மேன்மேலும் அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் முக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலவுடன். இனிய ஆசீர்வாதங்கள். लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शुभमस्तु तथास्तु.